ஹே ஹை கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா உள்ளார வந்துருப்பாளா, இவங்க ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்துமே உங்களுக்கு ஷாக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோட வயிற்ற பாப்பா ப்ரெக்னென்ட்டாக வேற இருக்கால. ஸோ அப்படியே பார்த்து முறைச்சிட்டே இருப்பா. இல்லை இல்லை, இது நடக்கக்கூடாது, இது உண்மை கிடையாது, இது ட்ரூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்துட்டு திருப்பி கத்திட்டே வந்துட்டு மயக்க போட்டு விழுந்துருவா. இவங்க ரெண்டு பேருக்குமே ஷாக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான், நீடா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்க போவான். ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏடா இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, அவளை தூக்கிட்டு வந்துட்டு போவானா. இதெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு லைட்டாக ஹர்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நீடா வந்துட்டு ரெண்டு தான் பாத்துக்கிறா. இன்னுமே அவன் மயக்கிறதுல தான் இருக்கா. இன்னைக்கு அண்ணன் இருக்கானா, அவன் என்ன சொல்றான்னா பேட் கிட்ட, இப்பெல்லாம் இவ பண்றது எதுவுமே சரியில்லை, எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். என்ன பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டு வந்து கேட்பானா. அம்மா இப்பெல்லாம் ரொம்ப ரூல் போடுறா, அவளுக்கு ஏதோ ஒரு பின்னாடி இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு, எனக்கு நல்லா தோணிட்டு இருக்கு. இப்பெல்லாம் அவளோட பிஹேவியர்ஸ்லாம் எனக்கு சரியில்லை, நம்ப போறதும் கிடையாதுங்கும் போது பேட்டுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் என்ன சொல்றான்னா, கொஞ்சம் ரூடா நடந்துக்கிறா, அது மட்டும் தான் தெரியுது, மற்றபடி எனக்கு ஒண்ணுமே தெரியலையேன்னு சொல்றான். ஏன்னா அவனுக்கு தான் லவ் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன தெரியும், அவன் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அண்ணன் இருக்கான்னு நிறைய நாள் வந்துட்டு இல்ல, அவளுக்கு இன்னொரு சைடு இருக்கு, எல்லாரையும் போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா, என்னமோ நடக்குது அப்படின்னா அண்ணன் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு கெஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். நெக்ஸ்ட் லீடர் என்ன பண்றான்னா, வாணி கூப்பிட்டு வச்சுட்டு மிரட்டுறா. இந்த பாரு, எனக்கு என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேலாம் தெரியாது, நீ என்ன பண்ற, ஹீரோனை போயிட்டு ஹர்ட் பண்ண, அந்த ஆஃபீஸ்க்கே போயிட்டு ஹீரோயின் வந்துட்டு எப்படியாச்சும் ஹர்ட் பண்ணி தான் ஆகணும், ஏதாச்சும் பண்ணு, அவளை பண்ணி விட்டுரு அப்படிங்கிறான். கொலை பண்ண சொல்றாரு என்னன்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு அவளை ஹர்ட் பண்ணு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு தோணுது, எப்படி என்னால பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சா, என் எய்த்து பேசுறதுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா, என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ மறந்துட்ட நினைக்கிறேன். அப்பயும் வந்துட்டு என் பக்கம் தான் இருக்கான், நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஸ்டேஷன்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியும்ல, நான் சொல்றத மட்டும் போய் பண்ணு. இங்க பாரு, ஹீரோ வந்துட்டு என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது, அவ பிரிக்கணும்னு நினைச்சா அவளுக்கு எல்லாம் தேவைதான். ஸோ இது ஒரு பாடமா இருக்கட்டும், நான் சொல்றதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்றான். நெக்ஸ்ட் ஜித்தியும் நூனா வந்துட்டு இவங்க அப்பா வந்து பாத்துட்டு இருப்பாங்களா. அப்ப வர நான் வந்துட்டு அப்பா கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு வெளியே அமுச்சு விட்டுறான். இவங்களுக்கு புரியல என்ன பேச போறான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன பேசுறானா, அப்பா நான் வந்துட்டேன், எப்பவுமே நான் உங்களை நான் பாத்துக்கிறப்பா, நீங்க பயப்பட வேணாப்பா, இந்த குடும்பத்தை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறப்பா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணுப்பா, அவ நம்ம குடும்பத்துக்கு வேணாம், அவ இங்க இருக்கவும் வேணாம், இந்த உலகத்திலயும் இருக்க வேண்டாம், அவளை எப்படியாச்சும் வந்துட்டு நான் அனுப்பத்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப வில்லத்தனமா பேசிட்டு இருக்கா. இது எல்லாமே இந்த ஆளு காதுல வந்துட்டு கேக்குது. ஏன்னா இவ பேசுறது எல்லாமே அவரால் வந்துட்டு கவனிக்க முடியும்ல, ஆனா ஆக்ஷன் தான் பண்ண முடியாது. கண்ணுல இருந்து இவருக்கு வந்து தண்ணி வந்துட்டே இருக்குது. இவ இப்படி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இவர் வந்துட்டு கையெல்லாம் அசைக்க ஆரம்பிச்சிடா. சித்தி வந்து பாக்குறாங்க, என்னாச்சு இவரு கையெல்லாம் அசைக்கிறான்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிடுறாங்க. உடனே வந்துட்டு கூப்பிடுறாங்க, நூனெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி கையை வந்து அசைக்கிறாரு, நல்ல மூத்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அசைச்சாருன்னா இவர் நார்மலுக்கு வந்துருவாருன்னு அர்த்தம். ஸோ சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. ஸ்கூட்டி சைக்கிள் வந்து கண்ணு முடிச்சிருவாண்டி. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இவருக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஸோ அந்த அபி இருக்கானா, அவனை கூப்பிட்டு வச்சுட்டு எங்க அப்பா வந்து எந்திரிக்கவே கூடாது, இப்படியே வந்து படுத்த படிக்கல தான் இருக்கும், அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாது, நீ ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பிட்ட வந்து கேட்கிறாரு. அபிக்கு அவனுக்கு ஷாக்கா இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு அப்பா அப்பா தானே இருக்கும், என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி பண்ணிதான் ஆகணுமா அப்படிங்கும் போது, ஆமா இந்த பாரு, நான் உன்னோட முதலாளி, உனக்கு நான் என்ன ஆர்டர் பண்ணணும் அதை மட்டும் தான் நீ செய்யணும், என்ன வந்து எய்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு இல்ல, அப்படி அவர் படுக்கையில இருந்தா நீங்க ஹாப்பியா இருப்பீங்களாங்கும் போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொல்றதை மட்டும் கேளு, ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு அவர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஆர்டர் பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாணிதை காட்டுறாங்க. வாணி அப்பப்ப பயந்துகிட்டே இருக்கிறான். அவரோட வீட்டு வாசல்ல ஒருத்த முகமுடி போட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்து பயப்படுறா. அவங்க அப்பா வந்து கேக்குறாங்க, ஏமா என்ன ஆச்சு, ஒரு மாதிரி நர்வஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவ அப்படியே வாசல பாத்துட்டு இருக்கா. இவரும் பாக்குறாரு, யார் வாசல்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இவர் பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. இவ ரொம்ப பயந்த மாதிரி இருக்கா. இது எல்லாமே வந்து நீட்டா தான் பண்ணிட்டு இருக்கா. இவள வந்துட்டு ஒரு ஆள் வச்சு மிரட்டிட்டு இருக்கா போல. பார்த்து பயந்துட்டே இருக்கிறா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதான் காட்டுறாங்க. அவளுக்கு ரொம்ப போர் அடிக்குது, நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே. இவ எங்க போனா அந்த வாணின்னு இவகிட்ட சொன்னேன், இவ பண்ணாலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணா, டக்குன்னு வாணிக்கு தான் கால் பண்றான். அங்க இருக்கவங்க மேல தான் எடுக்கிறாங்க போனை. எங்க வாணி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, வாணி மேடம் இல்லைங்கிறாங்க. அதே இவளுக்கு கோவம் வருது, எங்க போயிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ அம்மா தான் காட்டுறாங்க. ஹீரோ அம்மா நிறைய ஸ்பெஷலான திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தான் வாங்கி கொடுக்குறாங்க. அது இல்லாம பிரெக்னென்ட் உமன் இது சாப்பிடக்கூடாது, இது எடுத்துருன்னு சொல்லிட்டு ஒண்ணுன்னா பார்த்து வந்து கவனிக்கிறாங்க. இவங்களுக்கு லைட்டா கொஞ்சம் மனசுலாம் மாறுது போல. இதை பார்த்தோன்னா ஹீரோ வந்து கேட்கறான், என்னம்மா உங்களோட கிராண்ட் சைல்டு வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இப்பயே திங்ஸ் எல்லாம் வாங்கி தரீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறான். கிராண்ட் சைல்டு மட்டும் கிடையாது, சாய்பமும் தான், சாய்பமும் நல்லா இருக்கணும்ல, அப்பதானே குழந்தை நல்லா வரும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சேஞ்ச் ஆகிறாங்க. இது கிட்டமே ஹீரோக்கு சந்தோஷமா இருக்குது. அவனுக்கு வந்துட்டு, அம்மா சொல்லுங்க, உண்மையிலேயே உங்க மனசு மாறிச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இதை பாடுறா, எனக்கு மாறலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு அப்படிதான் இருக்கு, சாய்பம் மேல வந்துட்டு எனக்கு நல்ல ஃபீலிங்ஸும் அவ்வளோவா கிடையாது. பட் இருந்தாலும் பிரெக்னென்ட் உமனை இப்படி தனியா வச்சக்கூடாது, ரொம்ப லோன்லியா இருப்பா, வேணா ஒரு டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணு, நம்ம எல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு இன்னுமே சந்தோஷமா இருக்குது. ஒரு நல்ல முன்னேற்றம் தான் இவங்களுக்கு.
மாறி இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாணி இருக்கால, பேசாம இதை நரேன்ட்ட சொல்லிடலாம், தங்கச்சி மிரட்டிட்டு இருக்காளன்னு சொல்லிட்டு நரேன் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டான் போல. ஸோ அங்கே போய் பார்க்குறா, நரேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நரேன்ட்ட போய் பேச போறா. கரெக்டாக அந்த இடத்துல பின்னாடி தான் உட்காந்துருக்கா அந்த வில்லி. எழுந்துச்சு பார்க்குறா, ஐயோ வாணி எங்கே போனேன், உனக்கு தெரியுது இருந்தேன், வா நம்ம 2 பேரும் வந்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல பேசி பழகி, வா நம்ம 2 பேரும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கூப்பிடுறா. அப்போ வந்துட்டு அண்ணன் எங்களுக்கு நிறைய பேசுறதுக்கு நிறைய இருக்கு, நாங்கள் 2 பேரும் இவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நிறைய வந்துட்டு, ஓ அப்படியே சரிம்மா எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங், நான் போயிட்டு கிளைண்ட்டை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். இவளுக்கா என்ன இவன் போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கு. இல்லை நிறைய உங்ககிட்ட ஒரு சொல்லணும்னு சொல்லிட்டு பின்னாடியே போவா, டக்குனு இவ பிடிச்சி நிறுத்தி வைக்கிறா. என்ன நினைச்சிட்டு இருக்க, உங்ககிட்ட நான் என்ன சொன்னா நீ என்ன செஞ்சிட்டு இருக்க, என்னெல்லாம் பண்ண முடியாது, நான் என்னத்துக்கு பண்ணும், என்னால அவ்வளோலாம் ஹர்ட் பண்ண முடியாது, என்ன நீ சொன்னா நான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோபப்படுறா. ஆமா வேற வழி இல்லையே, நான் சொன்னா நீ செஞ்சுதான் ஆகணும், நீ செய்யலன்னு வச்சுக்கேன். ஸோ உங்க அப்பா ஒரு லாயர் தானே, இதே ஆஃபீஸ்ல தானே ஹெட்டா இருக்காரு, நான் போய் நீ பண்ண எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஒப்படைச்சிட்டேன்னு வச்சுக்கேன், உங்க அப்பாவோட மானம் என்ன ஆகுறது, அப்புறம் உங்க அப்பா இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, இவ்வளோ புகழ் சேர்த்து வச்சிருக்காரு, எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு இவ அப்படியே மிரட்டிட்டு இருக்கா. இது இவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன சொன்னனோ அதை செய், என்னை பத்தி வெளியே சொல்லணும், என்னை பத்தி ஏதாச்சும் போட்டு கொடுக்கணும் அப்படிலாம் நினைச்சேன்னு வச்சுக்கேன், உன்னால ஒண்ணுமே முடியாது, உங்க அப்பாவோட ரெப்புடேஷன் தான் போகும், ஏன்னா உன்னை பத்தி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு இவ மிரட்டிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவளால என்ன பண்ணே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து லோன்லியா இருப்பால, ஸோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோ வந்துட்டு தொட்டிருப்பால, இவளுக்கும் ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குல்ல ஹீரோ மேல. ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஏன் ஹீரோவே திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ மனசு அப்படியே ஹீரோ கிட்ட தான் போயிட்டு இருக்கு, என்னதான் அவாய்ட் பண்ணாலுமே. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் வராங்க. பாத்தீங்களா மேடம், உங்களுக்காக வந்துட்டு ஹீரோட அம்மா உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து வைக்கிறாங்க. அதான் சொன்னேன், ஹீரோ அம்மா நல்லவங்க தான், இப்போ கொஞ்ச நாளா வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா அவங்க ரொம்ப ஸ்வீட்டா எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாங்க பாருங்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருப்பாங்களா. ஆனா ஹீரோனுக்கு வந்துட்டு அதெல்லாம் பெரிய இதாவே இருக்காது, ஹீரோ வந்து தான் கூட இல்லை அப்படிங்கறது தான் அவளுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்க பேசிட்டு இருக்கும் போதே ஒரு லேடி வந்து கிளார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முக்கியமான கால் வந்திருக்கு கிளைண்ட் கிட்ட இருந்து, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணு அசிஸ்டண்டா இருக்கு. ஸோ இந்த பொண்ணை பேச போகணும். ஸோ இந்த பொண்ணு இவங்ககிட்ட பேச இவங்க டைமே தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அபி இருக்கானா, அவன் என்ன பண்றான்னா, இவர் தூங்கிட்டு இருக்காரா, இவர்கிட்ட போய் ஏதோ பண்ண போறான், சாகடிக்க போறானா, என்ன பண்ண போறான்னு தெரியல. கரெக்டா அந்த இடத்துக்கு சிட்டின்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் இவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவங்களுக்குலாம் சந்தேகமா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்புறம் என்ன சொல்றா என்னன்னே தெரியல, அந்த அபிங்கிறவங்ககிட்ட வந்து நீடா ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி. ஆனா அவங்க என்ன பேசுறாங்க, எதை பத்தி பேசுறாங்கன்னா தெரியல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவர் வாணி அவன் வந்து ஆஃபீஸ்க்கே போயிடுறான். இவ விடமாட்டா போல, நம்ம எப்படியாச்சும் ஹீரோயின் வந்து ஹர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போறான். ஏதாச்சும் பண்ணி வேணும் தான் போறா. ஹீரோயின் தகுந்த மாதிரி வெளியே வந்து நிப்பாளா. இவ ஹீரோயின் கிட்ட போறா, ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு தான் அவளுக்கு தோணுது. ஆனா வந்துட்டு ஐயோ பிரெக்னெண்டா இருக்காளே அப்படின்னு இவ திங்க் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா ஏதோ பண்ணலான்னு கிட்ட போகும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. எதுக்கு இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, உங்களை யாரும் அலோ பண்றா, நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டே இருக்கீங்க, எங்க சார்ட்ட மாட்டி விட்டுரு, ஃபர்ஸ்ட் இங்க கிளம்புங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் ரொம்ப பதட்டமா தானே இருக்கா. ஸோ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. ஐயோ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அவளை ஏதாச்சும் நம்ம பண்ணியிருந்தா நம்ம கொலை கேஸ்ல உள்ள போயிடுவோம்னு சொல்லிட்டு இவளுக்கு தோணுது. நெக்ஸ்ட் இவ கால் பண்ணி என்ன நான் சொன்னதை வந்து நீ செஞ்சுட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இல்லை என்னால முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னால அது மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நீ சரியான கேர்வடா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டு வந்து உட்காந்துக்கிறான். இவனா நம்ம சொன்னதெல்லாம் செய்யவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு கோவத்தோட இருக்கும் போது அப்ப பேட் வந்து கேட்டுடுறான், என்ன யார்கிட்ட கோவமா பேசிட்டு இருந்த, வெளியே வந்து சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது இவ பயப்படுறான்னு வெளியே வந்து கேட்டுருச்சா, ஒரு வேலை இவன் எல்லாத்தையுமே காதுல வாங்கிட்டானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். நீ யார்கிட்ட வந்து லவுடா பேசிட்டு இருந்த, யார்கிட்ட வந்து டென்ஷனா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இவனுக்கு என்ன பேசினா அதெல்லாம் தெரியல, ஏதோ கத்திட்டு இருக்கா அது மட்டும் தான் தெரியுது. அதுக்கு இவ எதுவுமே பதில் சொல்லாம கிளம்பி போயிடுறா பேட்டுக்கிட்ட. அதுக்கப்புறம் ஹீரோ வரான். அவன் வந்துட்டு லேட் நைட்ல வரான். அது ஒரு 3 மணி இருக்கும் போல. அப்பதான் வந்துட்டு ஹீரோனை பார்க்க வரான். அப்பதான் அசிஸ்டன்ட் இருக்காங்களா, அவங்க தூங்கவே போறாங்க. என்னாச்சு இவ்வளவு நேரமா தூங்கலையாங்கும் போது, இல்லை இப்பதான் அவங்க தூங்குனாங்க, இப்ப நைட்லாம் அவங்களுக்கா தூங்குறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஏன் சார் அடிக்கடி வந்துட்டு பாத்துக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க வரலாம்ல, அவங்களோட மீட்டிங் எல்லாத்தையுமே அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஹீரோயின் கூட உட்காந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொல்லுது. அவங்க ரொம்ப லோன்லியா இருக்காங்க, ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எடுத்து சொல்லும் போது ஹீரோக்கே தோணுது, ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எல்லா ஒர்க்கும் சீக்கிரம் முடிச்சிட்டு ஹீரோயின் வந்துட்டு பார்க்க வரேங்க. இந்த பொண்ணுக்கு சந்தோஷமா இருக்கு, கண்டிப்பா பார்க்க வாங்க, அதுக்கப்புறம் வெளியே அழைச்சிட்டு போங்க சார், வெளியே அழைச்சிட்டு போய் சாப்பிட அழைச்சிட்டு போங்க, வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நிறைய எடுத்து சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு ஓகே இப்ப போய் நீங்க படுத்து தூங்குங்க, டைம் ஆயிடுச்சு, நான் எல்லாமே பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. இவங்களுக்கு ஹீரோயின் வந்து இவங்க போய் சரி சந்தோஷமா இருக்கு போல. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான்னா அப்படியே சாய்பமே பார்த்துட்டு இருப்பானா, அது இந்த பொண்ணு குறுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து
இதாயிடும், ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆயிடும். சரிம்மா நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவான். இவங்களுக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவர் இப்படி பாக்குறாருன்னா இவருக்கு லவ் இருக்கு, இவங்க வந்து வெளியே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணே சந்தோஷப்படுது நம்மள மாதிரியே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான்னா, உங்க அப்பா இதுக்கப்புறம் படுத்த படுக்கையில இருக்கணும் அப்படின்னா இந்த மருந்தை கொடு அப்படிங்கும்போது, என்ன மருந்துங்கும் போது இது ஸ்லோ பாய்சன் போல, இதுதான் கொடுத்தாகணும் அப்படிங்கும்போது, இந்த அளவுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போய் உட்காந்துருக்கா. இந்த மாதிரி இது ஸ்லோ பாய்சன் கொடுத்தா இப்படிதான் செத்து தானே போயிடுவாரு அப்படி யோசிக்கிறா. அவங்க அப்பா இவகிட்ட எவ்வளவு கைண்டா நடந்திருப்பாரு, ஊட்டி விடுறது, இவ்வளவு தானே தூக்கி வச்சுட்டு ஆடி இருப்பாரு. சோ இதெல்லாம் நினைச்சு பாக்குறா. அப்பா நம்மளுக்கு இவ்வளவு பண்ணிருக்காருண்டா. ஆனா இருந்தாலுமே எனக்கு ஹீரோ வேணும், ஹீரோ வந்துட்டு அப்பா வந்துட்டாருன்னா கண்டிப்பா இவ்வளவு தூக்கி வச்சு ஆடுவார்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணான்னா, நான் வெஸ்ட் தான் கொடுக்க போறேன் அப்படின்னு முடிவே பண்ணிட்டா. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா அவுட்டிங் போறாங்க போல. ஹீரோ என்ன பண்றான்னா ட்ரெஸ் தான் எடுத்து வச்சிட்டு இருக்கா. இவங்க சொல்றாங்க இது ரொம்ப நல்லா இருக்கும், அந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு ஒன்னொன்னா வந்து செல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ என்னன்னா அவங்க அம்மாவையும் ஹீரோயின் எல்லாருமே ஒரு ஃபேமிலி டின்னர் மாதிரி அழைச்சிட்டு போலான்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பான் போல. அப்போ வந்துட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க, நீ இன்னுமா ரெடி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ வந்துட்டு சாயம் சொல்றா, ரெடி ஆகும்னு சொல்லிட்டு பெருசா வந்துட்டு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாம கிளம்புறாளா. இதை பார்க்கும்போது அவங்க அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல. டே இது ஒர்க்கட்டே ஆகாதுடா, நான் போறேன், நீ தான் என்ன வந்துட்டு கூப்பிட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே வந்துட்டு ஹீரோ சொல்றான், அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு, சைபம் சீக்கிரம் ரெடி ஆகும், நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்றானா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அப்படியே தயக்கமா இருக்கா. என்னதான் ஆச்சு, சீக்கிரம் வா சைபம் ஹீரோ வந்து கூப்பிடுறான். ஆனா ஹீரோனுக்கு என்னன்னா இந்த இடத்துக்கு போவேன், இவங்க கூட வெளியே போறதுக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா நான் தனியா இருக்கேன், என் மேல பரிதாபப்பட்டு என்ன கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்துட்டு என்ன யாரும் சிம்பத்தி வந்து கிரியேட் பண்ண வேணாம், என் கூட இவன் ஹீரோ வந்துட்டு எப்போதும் கூட வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும். அப்படி இல்லாம திருக்கு இன்னைக்கு ஒரு நாள் போகணும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலே இவனுக்கு அவ்வளவா வந்துட்டு இஷ்டமே இல்லை. அவங்க அம்மா சொல்றாங்க, பாத்தியாடா இவ எப்படி பேசுவான்னு பாத்தியான்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. அம்மா நீ வெளியே வெயிட் பண்ணுமா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வெயிட் பண்ண சொல்றான் அம்மாவை. இவங்க சொல்றாங்க, ஏன் இப்படி பண்றீங்க மேடம், வெளியே போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அசனா சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ கேட்கறான், சரி உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா வந்துட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இது வந்துட்டு விஷம் வந்துட்டு அவங்களோட மெடிசன் இருக்கும்ல, சோ அதுல வந்து கலந்து வச்சுட்டா போல. இவங்க அப்பாவுக்கு வந்து நிறைய வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருப்பான். அப்போ சாப்பாடு ஊட்டினதுக்கு அப்புறம் மெடிசன் தானே கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் பாக்குறா. நம்ம தான் ஏதோ இவளுக்கு வந்து ஒரு மாதிரி பயமா இருக்குது, நம்ம இந்த மாதிரி அப்பாவுக்கு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்குது. அதெல்லாம் பார்த்து தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ பேட் வரான். என்ன ஆச்சு அப்படிங்கும்போது ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்றா. என்ன பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேட் கேட்கறான். அதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம உலகி வச்சிட்டோமோன்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லைன்னு சொல்றான். சரி என்னதான் ஆச்சு பேட், இப்போ நீயும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேட் வந்து நீட்டாட்ட கேட்கறான். இவன் வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டே வந்துட்டு ஓடிடுறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான் அந்த பேட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோ கேன்சல் ஆயிடுச்சுல, இவங்க வெளியே போயிருக்க மாட்டாங்கல்ல. ஹீரோ வந்துட்டு இப்படி போவா. ஹீரோ வந்து பாத்துருவான், ஆஃபீஸ்ல தானே 2 பேரும் இருப்பாங்க. இல்லைன்னா எதாத்துமே வெளியே போவாளா. ஹீரோ வந்து பார்த்துட்டு ஏ சைபம் சொல்லிட்டு கூப்பிட போவான். ஏன்னா லாஸ்ட் சமயத்துல வந்துட்டு நான் வரமாட்டேன், உனக்கு வந்துட்டு சிம்பத்தி தான் அப்படின்னு சொல்லியிருப்பால. இது வந்து இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன் சைபம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உங்ககிட்ட பேச ஒண்ணும் கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போவா. இந்த பாரு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, இதெல்லாம் சிம்பத்தி கிடையாது, உண்மையிலே எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இங்கே இருக்காத, நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். ஹீரோயின் வந்து அது எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டா. இல்ல நான் உள்ளார போறேன்னு சொல்லிட்டு திருப்பி அவ ரூம்குள்ள பாப்பா. ஹீரோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவான், என்ன பண்ற, இதுக்கு வந்துட்டு போறேன், நான் அதான் சொல்றேன்னு, நான் உண்மையிலேயே உனக்கு கேர் எடுத்து பார்த்துக்கொண்டு தான் நினைக்கிறேன். ஹீரோயின் வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் அப்படி டக்குன்னு வந்து அவன் பிடிச்சிருவான். இங்க பாரு சைபம், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கேட்பான். ரொம்ப க்ளோஸா வந்துட்டு கேட்பான். ஹீரோக்கு வந்துட்டு சரி நம்ம ரொம்ப ஓவரா பண்றோம்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி வந்துருவான். தள்ளி வந்துட்டு ஏன் சைபம் ஸ்டபனா இருக்குங்கும் போது ஹீரோயின் சொல்லுவா, எதுக்கு நீ எனக்கு கேர் எடுத்துக்கிற, உனக்கு தான் டைமே கிடையாதுல்ல, உனக்கு பர்சனல் ஒர்க் நிறைய இருக்குல்ல, உனக்கு வந்துட்டு டைம் இல்லைல்ல, நீ போ வேலையை பாருங்கும் போது ஹீரோ வந்து யோசிக்கிறான். முன்னெல்லாம் வந்து நான் ஹர்ட் பண்ணிட்டு இருப்பேன், எனக்கு பிடிக்கலங்குவ, இப்போ நீ பேசுறது வச்சு பார்த்தா ஐயோ நீ ஜெலஸ் ஆகறல அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஜெலஸ் தான், உன்னை டைம் தர மாட்டேங்கிற, நீ ஜெலஸ் ஆகுறங்க போது ஹீரோயின் வந்து ஜெலஸா, நான் ஓ மேலையா அப்படின்னு சொல்லிட்டு, நீ யாரு கூட வேணா பழகு, நான் ஏன் ஜெலஸ் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு என்ன வெற்றியா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து விட மாட்டான். இல்ல ஒத்துக்கோ, இது ஜெலஸ் தான் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பான். ஹீரோயின் வந்துட்டு நவுர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சுட்டு இவனுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுவா. ஹீரோக்கு வந்துட்டு இப்படி இவ பண்றது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஆனா ஜெலஸ் ஆகுறாரு மட்டும் நல்லா தெரியுது. ஹீரோ என்ன பண்ணா டக்குனு ரூம்குள்ள போயிடுறா. போயிட்டு யோசிக்கிறா, நம்ம ஏன் இந்த ஆள்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்கோம், நம்ம மனசு எப்படி படபடங்குது, ஐயோ சைபம் நீ இவரை ஹர்ட் பண்ணி ஆகணும், நீ ஹர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து பேசிக்கிறான். ஆனா அவளால ஹர்ட் பண்ண முடியல ஹீரோவை. அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாமி வந்து அவங்க கால் பண்ணாங்க சார்னு சொல்லிட்டு அங்க இருக்க மேடு வந்து சொல்லிட்டு போவாங்க. ஓகே அப்படி ஆசைன்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணுவான். இதை வந்து நீட்டா வந்து ஒட்டி கேட்கறா. அவங்க 2 பேரும் வந்துட்டு லஞ்சுக்கு வெளியே போறாங்க போல. இதை வந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஹாப்பியா பேசுறான், என்ன பார்க்க வர நிறைய அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து சொல்றான், எப்படி போன் வந்து ரூம்குள்ளேயே வந்துருச்சு, கம்ஃபர்டபுளா இருக்குல்ல, பிடிச்சவங்களுக்கு நீங்க கால் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்றான். உடனே வந்து அதுக்கு எதுவுமே பேசாம ஹீரோ வந்து போறாளா.
ஏன் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஏன் ஏன் நான் பார்த்தாலே ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். ஏய் சாய்பம், நீ ஏன் இப்படி கோமா நடந்துக்கிற, எப்ப பார்த்தாலும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். இவன் இப்படிலாம் பேச பேச நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு அப்படியே பட்டர்ஃப்ளை வந்துட்டு அப்படியே பறக்குது. ஹீரோ என்ன பண்றான்னா கையை பிடிச்சிட்டு, நான் வேணா உங்க கூட டெய்லி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டுமா, நானும் உங்க கூட வந்துட்டு வெளியே வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இங்க பாரு, என்ன புரிஞ்சுக்கோ, உன்னை ஒரு சிம்பத்தி இல்ல, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கா அப்படின்னு மட்டும் கிடையாது, சிம்பத்தி எல்லாம் கிடையாது, உண்மையிலே தான் என் மனசார உன்னை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு அப்படியே வெக்கம் தான் வருது, கண்ணெல்லாம் வந்துட்டு பிளஷ் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா வந்துட்டு அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம நீடா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் வந்து கூப்பிடுறா. உன்னை ஹீரோ வந்துட்டு நீடாவா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். ஹீரோயினுக்கா அப்படியேதான் அந்த பிளஷ் ஆச்சுல, அது எல்லாமே அப்படியே போயிடுச்சு. ஹீரோ வந்து கேட்கறான், ஏன்னா இதுக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே ஷாக்கா இருக்கும் போது ஹீரோ என்ன பண்றா, டக்குன்னு வேற கையை வந்துட்டு எடுத்து விட்டுடுறான். அதுக்கப்புறம் சார் இங்க வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சார் சொல்லிட்டு இவன் போய் கேட்கறான், என்னாச்சு, ஏன் அவன் வந்தா, அவ ஏன் இப்ப வந்தா அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோக்கு வந்துட்டு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி உங்க அம்மா கூட தான் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க போது ஹீரோ வந்துட்டு, என்னது எங்க அம்மா வந்திருக்காங்களாங்கும் போது, ஆமா உங்க அம்மா வந்து சேர்ந்து வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஹீரோ வந்து காலை வாங்கிட்டு தான் இருக்கா. இவனுக்கு சுத்தமாவே இப்ப பிடிக்கல. சரி இப்ப அம்மா வந்திருக்காங்களா, அப்ப என்னன்னு கேட்டா ஒண்ணு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா வெளியே வரான். இங்க பாத்தீங்கன்னா உங்க அம்மாக்கே ஒரு மாதிரி அன்ஈசியா தான் இருக்குது. 2 பேரும் வந்திருக்காங்க, பாருங்க நான் அவங்க அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க, நம்ம இன்னுமே லவ் பண்ணிட்டு தானே இருக்கோம், நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்களே நீங்க என் கூட தான் இருப்பீங்க, பாருங்க ஆன்ட்டி நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு, சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே முழிச்சிட்டு இருக்கான் திருத்தன்னு என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு. பாருங்க ஆன்ட்டி வந்துட்டு நம்ப மாட்டேங்கிறாங்க, நீங்க சொல்லுங்களேன் அப்படிங்கும் போது ஹீரோ வந்துட்டு, சரி நீடா நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காரதான் வைக்கிறான். பெருசா வந்துட்டு சொல்லலாம் இல்ல, வந்து உட்காந்துட்டு இந்த அசிஸ்டன்ட் பார்த்து மறைக்கிறா. ஏன்னா அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கால, பார்த்து மறைச்சிட்டு நாங்க ஃபேமிலியா பேசுறோம், உனக்கு இங்க என்ன வேலை, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை துரத்தி விடுறா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல, வேப் நடந்துக்கிறாண்டு. அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷமே நைஸா பேசுறா, நல்ல விதமா பேசுறா. என்ன பேசுறான்னா, நம்ம எல்லாரும் சரி நம்ம வெளியே போலாம், டின்னருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நம்ம வெளியே போறோமா அப்படின்ட்டு, ஆமா நரேன் கூட வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றா. நரேனா அப்படின்னு ஹீரோக்கு வந்து ஷாக், ஏன்னா நரேன் வந்துட்டு ஹீரோயின் கூட தானே சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்கான், என்ன இவ எப்படி சொல்றா அப்படின்ட்டு இவன் அப்படியே ஷாக்கா பாக்குறான். அப்போ வந்து என்ன சொல்றான்னா, சரி எனக்கு ஒரு முக்கியமான கால் இருக்கு, நான் வெளியே போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போறா. இவ போனதுக்கு அப்புறம் இவங்க அம்மா கேட்கறாங்க, என்னடா இது இந்த பொண்ணு இப்படி சொல்லுது, நீங்க 2 பேரும் திருப்பி சேர்ந்துட்டீங்களா என்ன அப்படிங்கும் போது, இல்லம்மா அவங்க வீட்டுல இனிமே பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு, அவளுக்கு வேற மெடிக்கலா வந்துட்டு பிரச்சனை இருக்குல்ல, ஸோ அதனால நான் ரொம்ப கம் டவுனா இருக்கேன், எதுவுமே பெருசா எடுத்து பேசல அப்படின்னு ஹீரோ வந்து சொல்றான். என்னடா இது ஏதாச்சும் ஒரு முடிவு எடுறா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவ என்ன பண்றான்னா, வெளியே போன் பேச போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்கால, ஸோ அந்த ரூமுக்கு தான் வரா. ஹீரோயினை பாக்குறா. ஹீரோயின் வந்துட்டு பாத்துட்டு நீடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. என்னை கூப்பிடாத, நீ இன்னுமா உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. இவ ஹீரோ என்ன பண்றான்னா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவ ஸ்டார்டிங்ல பண்ணிருப்பாள், ஸோ அதுக்கெல்லாம் சாரி கேட்க போறா. டக்குன்னு வந்து கையை உதறி விட்டு, உன் சாரி யாரு கேட்டா, எப்படி என் ஆளை வந்துட்டு எங்கிட்ட பிரிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. உன்னை விட மாட்டேன், நீ செத்துதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இவ இப்படி கத்துறதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்களாம் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இவ என்ன பண்றானா, ஹீரோயின் வந்து தன்னை அடிச்சா மாதிரி ஹர்ட் பண்ண மாதிரி அவளே அவளோட கையெல்லாம் புராண்டிக்கிறா, ஃபுல்லா புராண்டிக்கிறா. ஹீரோயின் வந்து என்ன பண்றீடா என்ன பண்றாங்க வந்துட்டு, ஐயோ இதுவும் பண்ணாதே, என்ன டச் பண்ணாதே, என்ன அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளே கத்திக்கிறா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இவ ஏன் இவ்வளவு ஹர்ட் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு. கரெக்டா அந்த ரூமுக்கு எல்லாருமே வராங்க. நிறைய அவனும் வந்திருப்பான், வாணி எல்லாருமே வந்திருப்பாங்க போல. அப்படியே கீழே விழுந்துடுறா அப்படின்னு நடிக்கிறா. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் எப்படி தெரியுதுன்னா, இவ தான் ஏதோ ஹர்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நினைக்கிற மாதிரி அப்படியே சீனை கிரியேட் பண்ணிட்டா. அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கறாங்களா. சாய்பம் வந்துட்டு என்ன ஹர்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும் போது இவங்க அம்மா கோவம் வருது. என்ன நீ இப்ப வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ பிரெக்னெண்டா இருக்க, ஏன் இவ்வளவு அரக்கட்டு உமா நினைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு இப்பதான் நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும். திருப்பி வந்து அவங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ கேட்கறான், என்னாச்சு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். கையெல்லாம் அப்படியே புராண்டி புராண்டி இருக்குது. எல்லாருமே தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனா அண்ணனுக்கு மட்டும் கண்டிப்பா இது நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தோணுது. அதே மாதிரி ஹீரோக்கும் வந்துட்டு ஹீரோ இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு அவனுக்கு போய் தோணுது. ஹீரோ போய் கேட்கறான், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப வலிக்குது, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எங்க அக்கா அப்படின்னு ரொம்ப அப்படியே இதா அடக்கமா பேசிட்டு இருக்காளா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு சந்தேகமா இருக்கு, இவ இப்படி பேசுற ஆளு இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப இதாயிடுறா, அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிடுறா. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம், இன்னும் இந்த பொண்ணு மாறவே மாட்டாளா, இவ எப்பவுமே இப்படிதான் இருப்பாளா, இவளோட ரியல் ஃபேஸே இப்படிதானான்னு சொல்லிட்டு அவங்க வந்து புலம்புறாங்க. இவ அப்படி நல்லவ மாதிரி, விடுங்க ஆன்ட்டி எங்க அக்கா பத்தி அப்படி பேசாதீங்க, அவ ஏன் நடந்துக்கிறான்னு தெரியல, அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான் நடந்துப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையா பேசும்போது வாணிக்கு டவுட் வருது. சரி நீ எதுக்கு சாய்பாபா ரூமுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறான். நான் ஏன் போனேனா, ஐயோ நான் ஏன் போனேனே தெரியல, அதுக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல, ஐயோ சாரி நான் ஏங்க போனேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவதான் ஆவனா மயக்க போடுறது, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சொல்லி நடிப்பால அதே மாதிரி நடிக்கிறான். இவங்க அப்படி நம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அசிஸ்டன்ட்க்கு சுத்தமாவே பிடிக்கவே இல்லை.
அதுக்கப்புறம் ஹீரோ பாக்குறான். அவனுக்கு வந்துட்டு பெருசா இப்ப இப்படி பண்றதெல்லாம் வந்துட்டு இவன் டவுட்டா தான் இருந்துட்டு இருக்கு. அவங்க அம்மா வந்து ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்பயும் ஹீரோ அமைதியா தான் இருக்கான். அதுக்கப்புறம் அண்ணன் கேட்கறான், என்னதான் ஆச்சு? நான் நம்ப மாட்டேன், அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது, என்ன ஆச்சு சொல்லுங்க போது ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இந்த மாதிரி அவளை வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டா, என்னால நம்ப முடியல, எல்லாரும் சொன்னாங்க நீடா வந்துட்டு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்பதான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. எல்லாம் என்னோட தான், நான் ஸ்டார்டிங் இந்த மாதிரி நடந்துக்க போய் தான் ஹீரோயின் வந்துட்டு நீடா வந்து இந்த மாதிரி ஆயிட்டான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. அப்போ சொல்றான், இவ கொஞ்ச நாளாவே அப்படிதான் இருக்கா, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் நடந்துக்கிறா, எல்லாரும் ரூல் பண்றா, ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு, அவ என்னமோ பண்ணிட்டு இருக்கா. ஆனா இதெல்லாம் வந்துட்டு யாருக்கும் புரிய மாட்டேங்குது, ரொம்ப டூ மச் தான் இருக்காங்க போது, இல்ல இதுக்கு எல்லாமே காரணம் நான் தான், என்னாலதான் நீடா இந்த மாதிரி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் மேல பிளேம் போட்டுக்கிறான். அப்போ அண்ணன் சொல்றான், இல்ல இல்ல நீ அது காரணம் கிடையாது, நீ ஏன் ஃபீல் பண்றேங்கும் போது, இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து நான் அவளுக்கு பண்ண தான், ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஆனது எல்லா தப்பும் ஏன் மேல தான், சாரி சொல்லிட்டு அழுறாளா. இதை பார்க்கும்போது அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல உன்னால கிடையாது, நீ விடு, இதை பத்திலாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாமே ஹீரோ வந்து காதல வாங்கிட்டு இருக்கான். அதனால ஹீரோக்கு வந்து புரிஞ்சிச்சு, கண்டிப்பா இது வந்துட்டு ஹீரோயின் பண்ணல, நீடாவே அவளை பண்ணிக்கிட்டா அப்படின்னு இவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.